தேர்தல் அரசியல்ல ஜெயிச்சவங்க தோத்தவங்க அத்தனை பேர் பாடத்தையும் படிச்சுட்டு பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். எப்படி கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு உங்களுக்காக சேவை செய்ய வர்றேன், உங்களை மட்டுமே நம்பி வர்றேன் அப்படின்னு தலைவர் பேசும்போது நமக்கெல்லாம் வந்து பயங்கர எமோஷனாக இருந்துச்சு. மனுஷன் வந்து இவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கும்போது இப்படி பட்டக்குன்னு இந்த ஒரு இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு வர்றாரு. அதுவும் அவர் சொன்ன மாதிரியே உண்மையாலுமே 240-250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் ஒரு படத்துக்கு இன்னும் 10 வருஷத்துக்கு கேரியர் இருக்கு, அநியாயமாக விட்டுட்டு இப்படி அரசியலுக்குள்ள வர்றாரு. இவர் வந்தாருன்னா என்ன பாடுபடுத்துவாங்களோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எமோஷனலாக ஃபீல் பண்ணோம். ஏனே வர்றீங்க, தேவையில்லைன்னா நீங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க பல பேர். ஆனால் இந்த கேரியர் உச்சம் அப்படின்ற வார்த்தை நமக்கு எமோஷனாக இருந்துச்சு. ஆனால் எதிரில் இருக்கிறவங்களுக்குலாம் இரிட்டேட்டாக இருந்துச்சு, செம்மையான இரிட்டேட். இந்த ஒரு வார்த்தையை வச்சு இவர் வந்து ஈஸியாக மனசுக்குள்ளே பூந்துடுறாரு. எல்லாரும் வந்து இவருடைய இந்த கேரியர் உச்சத்தை வந்து உண்மையாலுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்களே விட்டுட்டு வர்றாப்புலே அப்படின்னு. ஏன்னா இவங்கெல்லாம் திருட்டு பசங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால நம்மளை வந்து இவங்க ஒதுக்கிடுவாங்க மக்கள் அப்படின்ற பயத்தில் இவர் என்ன கேரியர் உச்சத்தை விட்டு வந்தார். இவருக்கு லாஸ்ட்டாக வந்த படங்கள்லாம் பெருசாலாம் ஒன்றும் போகலை. கோட் படமே பெரிய லெவலில் வசூல் இல்லை. இவர் வந்து ரஜினி விட அடுத்த லெவலு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு மென்டலான்ஸ் வந்து போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சைடு பொலிட்டீஷியன்ஸ் போட்டு அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு சைடு சீமான் போன்ற நபர்கள் வந்து தற்கொலைத்தனமாக பேசிட்டு தெரியறதா இருக்கட்டும், இப்படி இவருடைய இந்த கேரியர் உச்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை இவங்கள பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் பண்ணிச்சுங்க. இந்த ஒரு வார்த்தையை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜனநாயகன் படம் அப்படின்ற இந்த படத்தை மொத்தமாக முடக்கினாங்க. இன்னைக்கு முடக்கினதுக்கு என்ன பலன்? இவர் உண்மையாலுமே கேரியர் உச்சந்தானா, இல்லை இவங்க சொன்ன மாதிரி சும்மா நம்மக்கிட்ட புருடா விட்டாரா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கல. இந்த இத்து போனவங்களுக்கு செருப்பு கழட்டி அடிக்கிற மாதிரி பதில் ரிப்ளை கொடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வெங்கட் கே நாராயணன் அவர்களுக்கு முதல்ல ஒரு நம்ம மிகப்பெரிய வாழ்த்தை சொல்லிக்கணும். ஏன்னா அவருடைய தைரியத்தை பாராட்டி. ஏன்னா தலைவர் படம் அப்படின்னாவே இவங்க வந்து ஏகப்பட்ட உரண்டையை கொடுப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். பட் ஜனநாயகன் படம் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் பாலிடிக்ஸில் வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. 2024 தலைவர் கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட் படம் அந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகுது. அதில் வந்து கார்லெலாம் TN 2026 பார்த்துருப்போம், CM 2026 போட்டதெல்லாம். அதிலே விசில் போடு சாங்கு சின்னத்தில் பற்றிலாம் பேசியிருப்பாருன்னு வச்சுங்க. எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருச்சு, நமக்கு ரிவீல் ஆயிடுச்சு. நான் அப்போயே கெஸ் பண்ணிட்டேன் தலைவர் வந்து இதுதான் சின்னமாக எதிர்பார்க்க போகிறாரு, தமிழ்நாடோட CM 2026 தளபதி தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் ஸ்டார்டிங்லேருந்தே பேசிகிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் CM ஆகிட்டார், அது வரைக்கும் நம்ம சந்தோஷம்னு வச்சுங்க. ஆனால் இவரை நம்பி ஒரு 500 கோடி ரூபா படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போடுறதுக்கு பாருங்களா, அது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இவருடைய சம்பளம் 250 கோடி, தலைவருடைய படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்தோடைய பீக் வந்து கண்டிப்பாக ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க. அதாவது போட்ட காசை எப்படி எடுத்துகிட்டு வரலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளோ லாபம் சம்பாதிக்க போகிறாங்க, எந்த லெவலுக்கு போகிறாங்கன்றது தான் மேட்ரு. பட் போட்ட காசுக்கு பிரச்சனை கிடையாது, அது வந்துடும் அப்படின்றது கேவிஎன் அவர்களுக்கு தெரிஞ்சாலுமே இப்படி ஒரு வச்சு படம் எடுக்கிறமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். அந்த தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் மலேசியாவில் நடக்கும்போது சொல்லியிருப்பாரு, என்னை வச்சு படம் எடுக்கிறீங்க, சும்மாவே நம்ம படத்துக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் என்ன வச்சு படம் எடுக்கிறீங்களே எப்படி ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஓகேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னப்போ இந்த தைரியத்துக்கு அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். பட் அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்தோம். ஸோ தலைவர் வந்து என்ன தான் கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவர் வந்து இனிமேல் நான் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன், எனக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட் இருக்குது, அந்த படங்களை மட்டும் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொன்னப்போ ஒரு பிக்காளி பையில நம்பலை. எல்லாரும் இஷ்டத்துக்கு புருடா விட்டாங்க. இல்லைப்பா அவர் சினிமாவுக்கு வந்துடுவார்ப்பா, அவர் கதை கேட்டுட்டு இருக்காருப்பா, அட்லீட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த பக்கம் முருகதாஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, இந்த 2025 ஒரு படம் நடிக்க போகிறாரு, 2026 ஜனநாயகம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு படத்துக்கு அவர் வந்து ஆல்ரெடி புக்கிங் கால்ச்சிட்டு போயிட்டு இருக்கு, அட்வான்ஸ் வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவர் ஒரு முடிவில் தெளிவாக இருந்தார், நமக்கு இதுதான் கடைசி படம், இதுக்கு மேலே படம் நடிக்கக்கூடாது அப்படின்னு. பட் நிறையா பேர் நம்ம பசங்களே படம் நடித்தா நல்லா இருக்குமே, படம் நீங்கள் நடிங்க, இன்னொரு படம் நடிங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணவங்களாம் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த படம் லாஸ்ட்டாக 2025 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் நமக்கெல்லாம் வந்த நியூஸு. அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. சரி, அக்டோபருக்கு அப்புறமா அது 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா இவர் தான் ஜெயிக்க மாட்டார் அப்படின்ற நினைப்பில் என்ன நினச்சாங்க, திருப்பி இன்னொரு படம் வந்துடுவார்ன்ற அந்த நக்கல் நையாண்டித்தனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சைடு கான்ஃபிடென்ட் இருந்தால் 2026 இவர் ஜெயிப்பார் அப்படின்றல அதில் மாட்டுக்கிறது கிடையாது வச்சுங்க. பட்
படத்தை 2025 ரிலீஸ் பண்ணாமல் 2026 பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு மாற்றினோடனே பொங்கல் செலிப்ரேஷன் போக்கிரி பொங்கல் மாதிரி இது ஜனநாயக பொங்கலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடலாம்னு நினச்சம்போது கரெக்டாக திமுககாரங்க பிஜேபிக்காரங்க எல்லாம் கொண்டா சேர்ந்து என்ன பண்ணாங்க, பராசக்தி அப்படின்ற ஒரு படத்தை நாங்கள் வந்து இறக்க போகிறோம், இதுக்கு அகெயின்ஸ்டாக இறக்க போகிறோம், பராசக்தி ஜனநாயகன் 9ஆம் தேதினா 10ஆம் தேதி பராசக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயனை அதாவது கன்னை வந்து கோர்ட்டில் கொடுத்துருப்பாப்புல அந்த கன்னை திருப்பி விஜய்க்கு எதிராக பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. சரி நம்மளும் பரவாயில்ல நீ வந்துட்டு போய்க்க, அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது, நீ வந்தா என்ன யார் வந்தா என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். இவங்களுக்கு என்ன நினைப்பு வந்துச்சுன்னு தெரியல. ஜனநாயகம் படம் எப்படி வந்தாலும் பொங்கலுக்கு வந்தாலும் சிவகார்த்திகேயனில் எவன் வந்தாலும் சரி தலைவர் படம் தான் முதல்ல பார்ப்பாங்க, தளபதி படம் தான் பார்ப்பாங்க, அப்புறம் தான் மற்ற படத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா படத்துடைய கண்டென்ட் அப்படி வினோத் கிட்ட கொடுத்துருக்காப்புல, அதனால் அந்த கண்டென்ட் அப்படி அந்த கண்டென்ட்டை படத்தை பார்த்துட்டு சிபிஎஃப்சியில் இருந்து தெரிஞ்சு போச்சு இந்த படத்தை இது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்து கொடுத்துரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, படத்தை மொத்தமாக முடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க த்ரூ சென்சார் போர்டு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா இது வரைக்கும் சென்சார் போர்டு இப்படி ஒரு படங்களுக்கு ரியாக்ட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷத்தில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்டுக்கு போனால் அந்த கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்தோடனே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, யார் சிபிஎஃப்சி போர்டு. ஆனால் இந்த வாட்டி கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்த அரை மணி நேரத்தில் திருப்பி மனு தாக்கல் பண்ணி அந்த ஆர்டரை திருப்பி வந்து கேன்சல் பண்ண வச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வச்சு அப்புறம் அங்கேருந்து திருப்பி உயர்நீதிமன்றத்துக்கு வர வச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க படத்தை வந்து எலெக்ஷன் முன்னாடி எப்படியோ ரிலீஸ் பண்ணிடலான்னு. நீங்கள் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க, நான் உங்களை ரிலீஸ் பண்ண விட்டுருவோமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பதிலுக்கு நம்மளை வச்சு செஞ்சாங்க. ஆனால் நம்ம பசங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, ஜனநாயகம் படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஸோ எங்களை வந்து படத்தில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறீங்க, அதுக்கெலாம் நாங்கள் ஆள் கிடையாது, நாங்கள் எலெக்ஷன் டைமில் இருக்கோம், தலைவரோட எலெக்ஷன் ஃபோக்கஸ் தான் சொல்லிட்டு பசங்கள்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறத மறந்துட்டு அப்படியே இந்த பக்கம் எங்கேயோ எலெக்ஷன் பக்கம் மூவ் ஆனோம். நம்ம எல்லாருமே எலெக்ஷன் பக்கம் போனோம், எலெக்ஷனும் ஆச்சு வந்துச்சு, தலைவரும் வந்து ஜெயிச்சிட்டாரு, இப்போ சிஎம் ஆகிட்டார். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடாதப்போ நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சொன்னோம், என்ன தெரியுமா, இன்றைக்கி நீங்கள் தளபதி படத்தை அதாவது ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு வந்திருக்கும். ஆனால் இதே படத்தை நீங்கள் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்னு வரும்டா ஸ்க்ரீனில் வெண்ணைங்களா அப்படின்னு நம்ம சொன்னோம். அது இன்றைக்கி நிதர்சனமான உண்மையாயிருச்சு. எஸ், இந்த 23ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போது தமிழ்நாடு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் வரப்போகுது. இதை பார்க்கறதுக்காகவே இன்றைக்கி தமிழ்நாடு வெயிட்டிங். நாட் ஒன்லி தமிழ்நாடு, உலகத்தில் இருக்க அனைத்து தமிழர்களுமே வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதனப்போ அனைத்து தமிழர்களும் சொல்கிறியா, விஜய் படத்துக்கு அப்படி தான், பிடிச்சவனும் பார்ப்பான், பிடிக்காதவனும் பார்ப்பான், எதிரியாக இருக்கணும் பார்ப்பான், கடுப்பில் இருக்கணும் பார்ப்பான், ஆனால் போய் பார்ப்பாங்க. அதனால தான்டா அவர் கேரியரின் உச்சம் அறிகட்ட முட்டா பசங்களா அப்படின்றத நம்ம இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப கேவலமான ஒரு செயல், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் என்ன பிரிண்ட்டு, ஹெச்டி பிரிண்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. இது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு படம் ரிலீஸ் பண்ணாச்சாவே பெரிய விஷயமா பார்க்கக்கூடிய எப்படி சொல்கிறது, திரைத்துறையை சார்ந்தவங்க ஜனநாயகன் ஒரு 500 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது அதுக்கு உடனே கொந்தளிக்காமல் ஆற போட்டு அமர போட்டு 4 நாள் 5 நாளைக்கு அப்புறமா வந்து ப்ரொடியூசர் சங்கத்தில் இருக்கவங்கலாம் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி படம் ரிலீஸ் செய்யப்பட்டது, இது திமுக அரசாங்கத்தை நாங்கள் வந்து சொல்லலை, கார்னர் பண்ணலை, அவங்கள வந்து குறை சொல்லலை, ஆனால் அவங்க இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் அப்படியே நழுவி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு, இந்த படத்துக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னாங்க, அப்புறம் 90 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னாங்க, இப்போதைக்கு 1,60,00,000 பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. பரவல, அது உண்மையான ரெக்கார்டும் கூட. அப்படி இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இனி யார் போய் பார்க்க போகிறா அப்படின்னு கேட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டேட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபாரின்லலாம் ஆல்ரெடி எப்போயோ ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த புக்கிங்கு இது வரைக்கும் வரலாறு காணாத புக்கிங். இதை எவனாவது எதிர்பார்த்துருப்பானா? எதிர்பார்க்க மாட்டாங்க. அதை தாண்டா சொன்னோம். நீங்கள் ஜனநாயகம் படம் நீங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் சரி, ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் விட்டுருந்தாலும் சரி, அதை தேட்டரில் போய் செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம். சரி, அதை நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, சென்சார் போர்டில் இப்போ ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மக்கிட்ட வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா,
இவங்க முன்னாடி இந்த படத்துடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ் பண்ணதை வச்சு 3 மணி நேரம், 1 நிமிஷமோ, 2 நிமிஷமோ தான் வந்திருக்கு. ஆனா, இப்ப தியேட்டர்ல புக் பண்ணும்போது, இந்த படத்துடைய லென்த் பார்த்தீங்கன்னா, 3 1/4 மணி நேரம் காட்டுது. 3 மணி நேரம் 15 நிமிஷம் காட்டுது. ஸோ, அப்ப கிட்டத்தட்ட ஒரு 13 நிமிஷம் படம் இல்லன்னா, ஒரு 10 நிமிஷம் படத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்ப அந்த 10 நிமிஷம் படத்துல ஒரு பார்ட் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. அது இப்ப ரிலீஸ் பண்ணாங்க 3 சிங்கிள்னு. அதுக்கப்புறமா வேற என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒருவேளை அந்த காட்சிகளுக்காக இப்ப தலைவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஆட் பண்ணியிருப்பாங்க. நீ ஏ குடுத்தா என்ன, பி குடுத்தா என்னடா? முதல்ல சென்சார குடுறா" அப்படின்னு சொல்லி சென்சார வாங்கிட்டாங்க. ஏன்னா குடுக்காம இருக்க முடியாது அவங்கனால. சென்சார் எப்படி இருந்தாலும் குடுத்தாகணும்னு தெரியும். முதலமைச்சர் ஆகுறத எப்படியாவது தடுக்கணும்னு நெனைச்சாங்க. அதுவும் முடியல. இதுக்கப்புறமும் இத தள்ளி வச்சோம் அப்படின்னா, ஒண்ணும் ஆகப் போறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால சரி, ஏ சர்டிஃபிகேட் குடுத்து, இத வச்சு தமிழ்நாட்டுல பிள்ளைகளை கூட்டிட்டு எப்படி நம்ம போவாய்ங்க? நம்ம வீட்ல சும்மா இருக்க மாட்டாங்க. நீ ஏ சர்டிஃபிகேட் குடு, பி சர்டிஃபிகேட் குடு அப்படின்னு சொல்லிட்டு ஊர பக்கத்துல இருக்கவங்கலாம் குடும்பம் குடும்பமா தான் போறாங்க தியேட்டருக்கு. அதுல மாற்று கருத்து கிடையாது. சென்னையில இருக்க மல்டிப்ளெக்ஸ்ல வேணா உள்ள விடாம இருப்பாய்ங்க. அப்ப ஏஜ் பார்த்துட்டு உள்ள விடாம இருப்பாய்ங்க. அது கூட 1, 2 நாள். அதுக்கப்புறம் போங்கடான்ட்டு விட்டுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் இதை ஒரு காரணமா வச்சு, இதை வச்சு அரசியல் பண்றதுக்கு ஏ சர்டிஃபிகேட் குடுத்தாய்ங்க. நீ என்ன வேணா குடு. இது 2023 ஜூலை மாசம். இது ஜனநாயக திருவிழா அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதை திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தளபதியோட தீவிர வெறியர் ஃபேனான புஷி ஆனந்த் அவர்கள், இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர், இன்னைக்கு அமைச்சரா வேற இருக்கிறாரு. ம். பிடபிள்யூடி அமைச்சரா? ஆமா, பிடபிள்யூடி அமைச்சரா வேற இருக்கிறாரு. எவ்வளவா இருந்தாலும் அந்த ஃபேன் அப்படின்ற அந்த மனசு இருக்கு பார்த்தீங்களா? அது மாறல. எல்லாரும் திருவிழா மாரி இந்த படத்த கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வாய்மொழி அறிக்கையா வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ, அப்ப இங்க சும்மாவே நம்ம பசங்க திருவிழா மாரி கொண்டாடுவாய்ங்க. இதுல அறிக்கை வேற விட்டுட்டாப்புல. விடுவாய்ங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, தலைவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா, டைம்ல பிரச்சனை வைப்பாய்ங்க. ஏர்லி மார்னிங் ஷோ குடுக்க மாட்டாய்ங்க. 9 மணிக்கு படத்த ரிலீஸ் பண்ண விட மாட்டாய்ங்க. பேனர் கட்டினா கிழிச்சு விடுவாய்ங்க. போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணும். இப்படி ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. ஆனா, இன்னைக்கு ஒரு முதலமைச்சரோட படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டுல அப்படின்னா, எந்த போலீஸ் வந்து அத தடுப்பாய்ங்க? பசங்க பேனர் கட்டுறத தடுப்பாய்ங்களா? பால் ஊத்துறத தடுப்பாய்ங்களா? கட் அவுட் வைக்கிறத தடுப்பாய்ங்களா? கொடி கட்டுறத தடுப்பாய்ங்களா? இல்ல கொண்டாடுறத தடுப்பாய்ங்களா? பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறத தடுப்பாய்ங்களா? எதடா நீங்க தடுக்க முடியும்? எந்த கட்சிக்காரன வந்து தடுக்க முடியும்? இல்ல வேற கட்சிக்காரன் தான் வந்து உள்ள பிரச்சனை தான் பண்ண முடியுமா? பிரச்சனைன்னா அவங்கள வெளியில இழுப்பாய்ங்க. ஸோ இந்த மாரி ஒரு சீன திமுக அப்படின்ற ஒரு கட்சி, அதிமுகன்ற ஒரு கட்சி, பிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி, எல்லாத்துக்கும் ஒத்து ஊதிக்கிட்டு, அவங்க கிட்ட புழுக்க வேல பார்த்துட்டு காசு வாங்கி திங்கிற நாம் தமிழர் சீமான் அப்படின்ற ஒருத்தரு எதிர்பார்த்திருப்பாரு? எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கல்ல. இன்னைக்கு அத்தனை பேருக்கும் 2023ஆம் தேதி பாருங்க. நான் அப்படியே எப்படி சொல்றது? நாடிட்டு தூக்குல தொங்கிரலாமா அப்படின்னு தோணும். ஆனா தொங்க மாட்டாங்க. தொங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மான மரியாதை, வெட்கம்லாம், சூடு சொரணம்லாம் கிடையாது. அதுதான் உண்மை. இந்த படத்துடைய டிக்கெட் ஆல்ரெடி எந்த அளவுக்கு புக்கிங் ஆயிருக்கு? ரூ. 1500 ரூ. 2000லாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இல்லங்க. 2 நாள் 3 நாளைக்கே டிக்கெட் புக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நியூஸ் பார்க்குறோம். இந்த சைடுல இருக்க போஸ்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து எந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ கேரளாலலாம் வந்து எந்த அளவுக்கு கொண்டாட போறாங்கன்னு நமக்கே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 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 ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் ஒண்ணு பார்த்தேன். அந்த மெசேஜ் என்ன போட்டுருந்துச்சுன்னா, ஏப்ரல் 23 எலக்ஷன், ஜூலை 23 நம்ம கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். அது அந்த இது எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு. ஏப்ரல் 23 எலக்ஷனு. இன்னைக்கு ஜூலை 23 நம்மளுடைய கலெக்ஷனு. தலைவர் வர்றாருன்னு சொல்லிட்டு, இந்த தேதியில ரிலீஸ் ஆக வேண்டிய இருந்த எத்தனை படங்கள் அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டாய்ங்க. இதுல நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் தான் செம ஸ்மார்ட்டு. தலை வந்தா அப்புறம் நம்மலாம் எப்படி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என் படத்த நான் செப்டம்பர் 5ஆம் தேதி வந்து மாத்திக்கிறேன்னு சொல்லி தன்னோட படத்துக்கும் ப்ரமோட் பண்ணி, பேரையும் வாங்கி, தலைவருக்கு வந்து மரியாதையும் குடுக்குற மாரி குடுத்து, எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டாப்புல. ஸோ இந்த மாரி ஒரு கேரியர் உச்சத்துல இருக்க நபர், அரசியலுக்குள்ள திடீர்னு வந்து நுழையும்போது, மக்கள் வந்து அவர வந்து ஆதரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேரியர் உச்சத்துக்காக மட்டும் கிடையாது. இந்த கேரியர் உச்சத்த அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு யாரும் வரமாட்டாங்க. அது வேற விஷயம். இருந்தாலும், இத்தனை வருடமாக மக்கள் மனசுல அவர் இடம் பிடிச்சிருந்தாரு அப்படின்ற ஒரு காரணம் தான், இன்னைக்கு அவர் தமிழ்நாடு சிஎம்மா இருக்கிறாரு. ஸோ நம்மெல்லாம் இந்த 23ஆம் தேதி தளபதி விஜய் அவர்கள் படத்த பார்க்க போறது கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய படத்த பார்த்து மகிழ்வோம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நடந்த வீடியோல டேக் கேர். பை பை.